இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், பத்திரங்கள், அதன் வகைகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பத்திரங்கள் 8 வகையாக பிரிக்கப்படுதுங்க. ஆச்சுங்களா? முதல் வகை என்ன அப்படின்னா, சேல் டீட். கிரைய பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொத்த இன்னொருத்தர் வாங்குறாரு. இதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன வந்துட்டு நம்ம வந்து கிரைய பத்திரம், சேல் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செட்டில்மென்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. தான பத்திரம் அப்படிம்பாங்க. செட்டில்மென்ட் டீட் அப்படிங்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொத்த அவரு தனக்கு யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாரோ, அவருக்கு தானமாக குடுக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள. ஸோ இத வந்து நம்ம வந்து செட்டில்மென்ட் டீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிஃப்ட் டீட் அப்படிங்கிறது ஒரு சொத்த குடும்ப உறவுகள் அல்லாதவருக்கு குடுக்கிறது. ஒரு கோயிலுக்கு நன்கொடையா குடுக்கிறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கிரவுண்டுக்காக குடுக்கிறது, ஒரு ஊருக்கு வந்துட்டு வழித்தடத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு வேக்காக வந்துட்டு ஒரு இடத்த குடுக்கிறது. இத வந்து நம்ம வந்து கிஃப்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஸ் டீட் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு வந்து இந்த சொத்து வேண்டாம். நான் வந்து என்னோட அ அ தங்கச்சிக்கோ, என்னோட அண்ணனுக்கோ, என்னோட தம்பிக்கோ, இல்ல அம்மாவுக்கோ நான் வந்து இத விட்டு குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி தனக்குண்டான பங்க விட்டு கொடுக்கறது, அது பேரு வந்து ரிலீஸ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மார்ட்டேஜ் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ட்டேஜ் டீட் அப்படிங்கிறது, நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு கைமாத்தா பணம் வாங்கியிருப்போம். அதுக்கு அவர்கிட்ட வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ குடுத்து பணம் வாங்கியிருப்போம். அத வந்து ஒரு டீடா எழுதிக்கிறது, ஒரு பத்திரமா எழுதுறது, அடமான பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேங்க் மூலியமா செய்யும் பொழுது அத வந்து எம்ஓடிடி டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் டீட். பார்ட்டிஷன் டீட் அப்படிங்கிறது ஒரு 1 ஏக்கரா இடம் இருக்கும். அதுல 4 பசங்களுக்கு வந்து அதுல பங்கு இருக்கும். அந்த 4 பசங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான பங்கு இடத்த பிரிச்சு குடுக்குறது, பார்ட்டிஷன் பண்ணி குடுக்குறது தான் நம்ம வந்து பார்ட்டிஷன் டீட். பாக பிரிவினை பத்திரம் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா, சேல் அக்ரீமெண்ட். ஒரு இடத்த வாங்குறதுக்காக அட்வான்ஸ் குடுத்துருப்போம். அந்த அட்வான்ஸ் தொகைய வந்து மென்ஷன் பண்ணி, இந்த தொகைக்கு நம்ம பேசியிருக்கோம். இந்த தொகை அட்வான்ஸ் குடுத்துருக்கோம். இத்தன நாளுக்குள்ள நாங்க கிரயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் எழுதுறோம் இல்லைங்களா? ஒரு கிரயத்துக்காக எழுதக்கூடிய ஒப்பந்தத்திற்காக அதன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சேல் அக்ரீமெண்ட் டீட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லீஸ் டீடு. லீஸ் டீடு அப்படிங்கிறது நம்ம வந்து வாடகை ஒப்பந்த பத்திரமா இருக்கலாம். ஒரு கம்பெனி குடோன் இத வந்து ஒரு ஒப்பந்த பத்திரமா இருக்கலாம். இந்த மாரியான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம வந்து அ லீஸ்க்கு நம்ம வாங்குறோம். அந்த லீஸ்க்கு உண்டான விஷயங்கள அதுல மென்ஷன் பண்றத வந்து நம்ம வந்து லீஸ் டீட். வாடகை ஒப்பந்த பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வில் டீட். வில் டீட் அப்படிங்கிறது தமிழ்ல உயில் சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெரியவங்க வந்து அவங்க வந்து ஒரு உயில் எழுதியிருக்கிறாங்க. அந்த உயில் எனக்கு என் மரணத்துக்கு பிறகு இந்த சொத்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம வந்து உயில் சாசனம் அப்படின்னு வந்து அழகா தமிழ்ல சொல்றாங்க. ஸோ பத்திரங்கள், அதன் வகைகளை நீங்க இன்னைக்கு தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.